தேர்தல் விதிமீறல் தொடர்பாக ராமதாஸ் உள்ளிட்டோர் மீது பண்ருட்டி நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ், நடிகர் நெப்போலியன், KS அழகிரி ஆகியோர் மீது பண்ருட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ராமதாஸ், நெப்போலியன் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினர். வழக்கின் விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், காவிரியில் தண்ணீர் திறக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 2002 கிருஷ்ணா முதலமைச்சராக இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் சொன்னதை அவர் மதிக்கலை. அதனால் கடைசியில் அவர் மன்னிப்பு கேட்டார், சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இப்போ சீதாராமையா மன்னிப்பு கேட்காத அந்த நிலைக்கு போகாமல் உடனடியாக ஒரு 10 நாளில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த தண்ணீரை உடனடியாக கொடுக்க வேண்டும்.